வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். இன்னைக்கு நாம் உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் வரைக்கும் இந்த ஆனமலை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா, அந்த சாலையில் போகிறத பார்க்க போகிறோம். திருப்பூர் டிவிஷன்லேயே நமக்கு உள்ளே போகும்போது நுழைவு கட்டணமாக காருக்கு ஒரு 50 ரூபா வாங்குவாங்க. அந்த கட்டணத்தை கட்டிட்டு போகிறோம். காலையில் 6 மணிக்கு மேலே தான் 2 சக்கர வாகனங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அனுமதி உண்டு. அதனால இருசக்கர வாகனங்களில் வர்றவங்க அதுக்கு பிறகு வாங்க. 24 மணி நேரமுமே 4 சக்கரத்தில் போகலாம். கால நேரங்கிறதுனால வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பாதுகாப்பு கருதி இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. சரி, நாமளும் போகும்போது ஏதாவது வனவிலங்கு தெரியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனோம். இடையில ஒரு இடத்துல கொஞ்சம் வாகனங்கள் எல்லாமே நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் நிற்கிறாங்க, எதுவும் வனவிலங்கு இருக்குதான்னு இறங்கி பார்ப்போம்னு நினச்சா, ஐயோ இறங்கவும் கூடாது வண்டியை விட்டு அப்படின்னு தோணுச்சு. பொதுவாக இந்த மாதிரியான நேரங்களில் வண்டியை விட்டு இறங்காமல் இருக்கிறது நமக்கு ஆபத்து குறைவாக இருக்கும். ஏன்னா சின்ன வாகனங்களில் போகும்போது ஏதாவது விலங்குகள் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வண்டியை விட்டு இறங்காமல் நில்லுங்க. ஏதாவது 2-3 வாகனங்களோட சேர்ந்து போங்க. சரி, இந்த வாகனங்கள்லாம் ஏன் நிற்கிதுன்னு பார்த்தா, இந்த தெரியுறாரு பாருங்க, கஜராஜா யானை ரோட்ல நின்றுருக்குது. அதை பார்த்த உடனே தான் ஒதுங்கி நின்றுருக்காங்க. எல்லா வண்டி வந்த உடனே யானையும் அப்படியே ஒதுங்கிருச்சு. நாம் அங்கே நின்னோம். ரொம்ப பக்கத்துலலாம் போய் அதை தாண்டி போகும்போது நம்ம வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எதுவும் ஆபத்து வருங்கிறதுனால. அங்கேருந்து தாண்டி போனோம். நம்ம திருப்பூர் எல்லையை முடிச்சு அங்கே ஒரு சோதனை சாவடி இருந்துச்சு. அதையும் தாண்டி நாம் கேரள வனப்பகுதிக்குள்ளே போகிறோம். அதாவது சின்னாறுன்னு சொல்லுவாங்க, அந்த வனச்சரகத்துக்கு உள்ள நாம் போகிறோம். அப்படி போகும்போது ஏறக்குறைய காலையில் விடிகிற நேரம் வந்துருச்சு. இதுக்கு இடையிலேயே நாம் மான்களெல்லாம் பார்த்தோம். அது நம்ம ஒளிப்பதிவு செய்ய முடியலை, நல்லா இருந்துச்சு. சின்னாறு வனப்பகுதிக்குள்ளே போகும்போதே சூரிய உதயம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்மியமாக அந்த காட்சி இருந்துச்சு. நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இந்த மரங்களுக்கு நடுவில் அப்படியே செந்நிறத்தில் சூரியன் மேலே வர்றது பார்க்கறதுக்கு அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இதில் விலங்குகள் பறவைகளுடைய சத்தத்தோடு சேர்த்து அந்த ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த சூரிய உதயத்தை பார்க்கறதுங்கிறது அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த வனச்சரகம் அமைஞ்சிருக்கு. நீங்க போகும்போது மெதுவா போனீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே போகலாம். எப்பவுமே ஒரு பயணம் அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறத விட எந்த வழியா போறோங்கிறதும் இருக்கு. போற விஷயங்களுமே நமக்கு அழகா இருக்கும். நீங்க இங்க பார்க்கறது தூவானம் அருவி. அதாவது பாம்பாத்துக்கு குறுக்க விழக்கூடிய இந்த அருவி, இதுல இருந்து விழுந்து தான் தமிழ்நாட்டுக்கு போகுது. நாம இப்போ கேரள வனப்பகுதியில இருக்கிறோம். இந்த தூவானம் அருவி கொஞ்சம் தொலைவில் இருக்கு. இங்க போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆலம்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு சுற்றுச்சூழல் மையம் வச்சிருக்காங்க. சுற்றுச்சூழல் கடை இருக்கு. அங்க நாம அனுமதி வாங்கினோம்னா நமக்கு ஒரு கூட வர்ற மாதிரியான நமக்கு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுடைய உதவியோட நாம இங்க போகலாம். உள்ள நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த அருவியில குளிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. நடந்து போகலாம், பாம்பாற்றில் குளிக்கலாம். போகும்போது நிறைய வனவிலங்குகளை நாம பார்க்கலாம். அப்படியே அந்த இடத்தெல்லாம் கடந்து நாங்கள் வந்துட்டோம். வந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே மறையூர் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் முன்னாடி ஒரு அருவி இருந்துச்சு. இது இப்போ கோடை காலம்ங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் குறைவாக வருது. இந்த அருவிக்கு பேர் கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிமுட்டி அருவி. இந்த அருவி ரொம்பவே நல்லா இருக்கு. குளிக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் இதில் செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் காலையிலங்கிறதுனால அங்கே அனுமதி இல்லை. அங்கே தங்குமிடத்தில் இருந்தவங்க மட்டும் அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மற்ற நேரங்களில் எல்லாருக்குமே அனுமதி உண்டு. அது பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஆமை வடிவத்தில் இங்கே ஒரு கடை இருக்கும், ஒரு பெட்டி கடை இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த பகுதியை நாங்கள் கடந்து வர்ற சமயத்தில் அந்த ஆமை வடிவ பெட்டி கடையில் நின்று வாங்கி சாப்பிட்ருக்குறோம். நல்லா இருந்துச்சு. தத்ரூபமான அவ்வளவு தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் நின்று பல புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணணும்.
ரொம்ப நல்லா இருக்குல்ல, உங்களுக்கே பார்க்கறதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால கரிமுட்டி அருவியை நீங்க கடந்து போறீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நின்றுட்டு போங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவே இந்த இடம் பிடிக்கும். இந்த கரிமுட்டி அருவியில ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, ஏன்னா நம்ம நேர மேலே போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அப்படியே போய் நாம் காந்தலூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மறையூருங்கிற இடத்துக்கு போனோம். இந்த சாலையை பொறுத்தவரையில் உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாறு போகிற வரைக்கும் நீங்கள் எங்கே நின்னாலுமே அது காட்சி முனை தான். அங்கேருந்து இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் போகலாம். இப்போ காந்தலூர் அந்த ஊராட்சிக்கு நாம் வந்துட்டோம். காந்தலூர் ஊராட்சி அந்த பாலத்தை தாண்டின உடனேயே நமக்கு அது வந்துடும். அங்கே ஒரு பதாகை நம்மளை அழகாக வரவேற்குது. இந்த காந்தலூருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே 2 அருவி பிரசித்தி பெற்றதாக இருக்குது. ஒன்று இந்த இறைச்சில் பாறை. இந்த இறைச்சில் பாறையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி தூவானம் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அருவிகள்லாம் ஆர்ப்பரித்து கொட்டும். அங்கே நம்ம போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. இப்போ மழை குறைவாக இருக்கிறதுனால இந்த அருவிகள் ஆற்றுல தண்ணி குறைவாக இருக்குது. இப்போவே இவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மழை அதிகமாக இருக்கிற நேரத்துலலாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அதனால பாதுகாப்பு கருதி அவங்க உங்களை அங்கே அனுமதிக்கிறது இல்லை. இந்த இறைச்சில் பாறை அருவியில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு காந்தலூர் அருவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புறோம். காந்தலூர் அருவிக்கு போகணும்னா நம்முடைய சொந்த வாகனங்களில் அருவி வரைக்குமே போக முடியாது. இப்போ இந்த ரோடு வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், நடக்கலாம். கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த அருவிக்கு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வாகனங்களை மலையிலேயே போகக்கூடியது மாதிரி பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இந்த வாகனத்தை நீங்கள் எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் வாடகை ஒரு 800லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க. அங்கே போய் நீங்கள் நிறுத்து கட்டணும் ஒரு 50 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த வாகனத்தில் வந்து நாங்கள் இந்த அருவிக்கு வந்தோம். ஆஹா, அருமைன்னா அவ்வளவு அருமையாக இருக்குது. ஏதோ பனிக்கட்டியில் குளித்த மாதிரி இருக்குது. குற்றாலத்தில் இரவு நேரங்களில் குளிக்கும்போது எந்த மாதிரியான ஒரு குதூகலிப்பு வருமோ அதே மாதிரி இதில் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க எல்லாருமே அதில் முன்னாடி நின்று குளிக்கிற மாதிரி ஒரு சின்ன தடாக மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு. அங்கே நாங்கள் நின்று உங்களுக்கு எது வசதியோ அந்த இடத்துல நீங்கள் நின்று என்ன செஞ்சுக்கலாம், குளிச்சுக்கிடலாம். அந்த அருவியில் ரொம்ப நேரமாக நின்னோங்க. நின்று எல்லாருமா சேர்ந்து குளிச்சுட்டு அது பக்கத்திலேயே உங்களுக்கு உடை மாற்றுவதற்கான இடங்கள் இருக்குது. சின்ன கட்டணம் செலுத்தி நீங்கள் உடை மாற்றிக்கலாம். அங்கே முடிச்சுட்டு இந்த காந்தலூர் மலை இருக்குது, அந்த முருகன் மலை, அதெல்லாம் தாண்டி நாங்கள் போகிறோம். காந்தலூரில் இதுக்கு தவிர வந்து உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பழத்தோட்டம் இருக்குது, இன்னும் பழத்தோட்டங்கள் இருக்குது, சர்க்கரை நாட்டு சர்க்கரை தயாரிக்கிற இடம் இருக்குது. அதெல்லாம் நம்முடைய பழைய வீடியோக்கள்லே நாம் போட்டதுனால இப்போ அதில் நம்ம பெரிய அளவில் கவனம் செலுத்தலை. இப்போ இந்த காந்தலூர்ல இருந்து நம்ம கிளம்பி அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். என்னடா மூணாறுன்னு சொல்றாங்க, குளிர் பிரதேசம்னு சொல்றாங்க, ஒண்ணுமே குளிரே இல்லை, அந்த ஒரு சூடே இல்லையே அப்படின்னு பார்க்குற சமயத்துல பனி மூட்டம் புகை மூட்டம் மாதிரி இவ்வளோ அருமையா இருந்துச்சு. இந்த தேயிலை தோட்டங்கள்லாம் பார்த்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு, மனதுக்கு இதமா இருந்துச்சு. அந்த தேயிலை தோட்டங்கள்ல எங்கன பார்த்தாலுமே நான் சொன்ன மாதிரி அது காட்சி முனை தான். நீங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கலாம், புகைப்படம் எடுக்கலாம், உங்களுக்கு காணொலிகள் எடுக்கலாம், சமூக வலைத்தளங்கள்ல போடுற மாதிரியான காணொலிகள் பதிவுகள் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். அங்கனாங்க நாங்க நின்னோம். ஏன்னா மதிய சாப்பாட்டுக்கு எப்படியும் மூணாறு போயிடணுங்கிற வேகத்துல இருந்ததுனால ரொம்ப நேரம் நிக்கல, அங்கிருந்து போறோம். நம்ம அலைவரிசையிலேயே பார்த்தோம்னா நம்முடைய நுண்குழல்லையே அவங்களுக்கு வந்து நிறைய காணொலிகள் மூணாரை பத்தி, மூணாறுல இருக்கக்கூடிய காந்தலூர், மாங்குளம், அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நிறைய காணொலிகள் போட்டிருப்போம். நீங்க அதையும் போய் பாருங்க, அங்க உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில இருந்து காந்தலூர் மூணார் வரைக்குமான சாலை எப்படி இருக்குங்கிறத மட்டும் சொல்லியிருக்கோம். சாலையோரங்கள்ல நீங்க பார்க்க வேண்டியது இதுவே உங்களுக்கு அரை நாளுக்கு மேல ஆகிரும். ஒரு முழு நாளுமே நீங்க இந்த சாலையிலேயே பயணிச்சு உங்களுடைய நேரத்தை செலவழிக்கலாம். அதுக்கப்புறம் மூணார்ல போய் உங்களுடைய நேரங்களை நீங்க செலவழிக்கலாம். அடுத்து மூணாறுல என்ன பார்த்தோம், அங்கிருந்து எங்க போனோம் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில பதிவிடுதேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.